ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் என் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தந்தூரி சிக்கன், ஷவர்மா, பர்கர், அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மயோனேஸ், எக் மயோனேஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஹேண்ட் பிளெண்டர், விஸ்க் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. வீட்டில் உள்ள மிக்ஸி ஜாரில் தான் செய்ய போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டையை சேர்த்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டையாக பார்த்து சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்ததும் இது கூட 3 பல்லு பூண்டு, 1/2 ஸ்பூன் போல் பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மிக்சியில் நம்ம பல்ஸ் மோடில் போட்டு தான் அடிக்க போகிறோம். பல்ஸ் மோடில் முதல்ல ஒரு 1 நிமிஷம் போல் அடிச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா நொர பொங்கி வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில். இப்போது இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் போல் சுகர் சேர்த்துக்கோங்க. இதை மறுபடியும் பல்ஸ் மோடில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லாமே சுகர், சால்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் 1/2 கப் போல் ரீஃபைன் ஆயில் எடுத்திருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்க போகிறோம். ஒரே இதாக சேர்த்து அரைக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரவுண்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நான் செகண்ட் ரவுண்டு சேர்த்துக்கிறேன். மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முன்ன இருந்ததோட கொஞ்சம் க்ரீமியாக திக்காக வந்திருக்கு. மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 3வது ரவுண்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்து அரைச்சாதான் நம்மளுடைய மயோனேஸ் நல்ல கன்சிஸ்டன்சியில் வரும். அதை விட இப்போ நல்லா திக்காக வந்திருக்கு. 4வது ரவுண்ட் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா திக்காக வந்திருக்கு. 5வது ரவுண்ட் மறுபடியும் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கிறது மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேலையாக இருக்குமே தவிர மற்றபடி ரொம்ப ஈஸி தான். யார் வேணாலும் செஞ்சிடலாம். இப்போ 6வது ரவுண்ட் கடைசியில் இருக்க எல்லா எண்ணெயும் சேர்த்துட்டேன். கடையில் தந்தூரியோ ஷவர்மாவோ வாங்கினா கூட மயோனேஸ் கொடுப்பாங்க. அது நம்மளுக்கு எப்படி பார்த்தோம், அது சைட் டிஷ்ஷாக தான் அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் நம்மளுக்கு மெயின் டிஷ்ஷே மயோனேஸ்ன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால் நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மயோனேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ புளிப்புக்காக ஒரு 2 டீஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு 1 நிமிஷம் போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். லெமன் ஜூஸ் எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, முட்டையோட ஸ்மெல்லும் அந்த ஆயிலோட ஸ்மெல்லும் வராமல் இருக்கிறதுக்காக தான் சேர்க்குறோம். சூப்பரான க்ரீமியான எக் மயோனேஸ் நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். கடையில் பார்த்திங்கன்னா மயோனேஸ் ரேட்டும் ஜாஸ்தி, நிறைய ப்ரிசர்வேட்டிவ் கலந்துருப்பாங்க. அதே நம்ம வீட்டில் செஞ்சால் எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் நம்மளால் நல்ல முறையில் செய்ய முடியும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா கூட ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும், அதனால் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு சாஸ் பாட்டிலோ இல்லை ஏதாவது ஒரு பாட்டிலில் போட்டு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரத்துலேருந்து 10 நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உடனே செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அந்த டைமில் செஞ்சு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.